வெல்கம் டு ப்ளூ சட்டை. இது நம்மளுடைய பிக் பாஸ் ரிவ்யூ. ஸோ ஸ்கூல் டாஸ்க் இன்னைக்கு கண்டினியூ ஆச்சு. அண்ட் ஆரம்பத்தில் வந்து இந்த மேனேஜ்மெண்ட் மேலே ஸ்டாஃப் மேலே இருக்கிற ஃபீட்பேக் ரிவ்யூஸ் ஒன்று சொல்லுங்கன்ற மாதிரி ஒரு டாஸ்க் வச்சாங்க. அதில் தர்ஷிகாவோட பாயிண்ட் ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக எனக்கு தோணுச்சு. ஏன்னா எல்லா சீசன்லையும் பார்த்துருக்கோம், ஒரு இங்கிலீஷ் கிளாஸ்னா ஒரு இங்கிலீஷ் மேம் மட்டும் இருப்பாங்க, ஒரு கிளாஸ் நடக்கும். ஒரு தமிழ்னா ஒரு தமிழ் கிளாஸ், பிடி, நமக்கே வந்து அந்த கிளாஸ் அட்டெண்ட் பண்ணுற ஃபீல் இருக்கும். அதாவது அந்த அளவுக்கு கட்டுக்கோப்பா ஒரு ஆர்கனைஸ்டா இருக்கும் அந்த டாஸ்கே வந்து. ஆனா நேற்று எபிசோட்ஸ்ல பாத்தீங்கன்னா எல்லா கிளாஸ்லயும் திறந்து விட்டுக்குள்ள நாய் நுழைஞ்ச மாதிரி வந்து பிரின்சிபல் வராங்க. பிரின்சிபல் வந்தோடனே பொண்டாட்டி பின்னாடியே வைஸ் பிரின்சிபல் வராரு. அந்த அம்மா வந்து பெர்ஃபார்ம் பண்றதுக்கு ஏதாவது மூஞ்சி ஒரு மாதிரி உருன்னு வச்சுட்டு பேசுது, பதிலுக்கு அருண் ஏதாவது பேசுறாரு. ஸோ இது என்னன்னா, கேமரா ஃபோக்கஸ் இப்போ இங்கே தான் இருக்கு, இதுதான் டாஸ்க் ஏரியா. இங்க என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நானும் உள்ள போய் ஏதாவது பண்ணியே தீரணுன்ற மாதிரி எல்லாம் வந்து ஒரு மாதிரி மற்றவங்களுக்கு ஸ்பேஸ் இல்லாம பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஆனா என்ன சொல்றது, ஓவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ தர்ஷிகா சொன்ன பாயிண்ட் ரொம்ப முக்கியமாக தோணுச்சு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து சில பேர் எல்லாரையும் பாராட்டினாங்க. அண்டு ஜாக்லின் பண்ண ரோல் வந்து காமெடியா இருந்துச்சு. நேற்று நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதை வந்து நிறைய பேர் நோட் பண்ணி பேசியிருந்தாங்க. ராணவெல்லாம் சொன்னாரு. அண்டு ஸ்கூல் டாஸ்க்னாலே வந்து ஃபர்ஸ்ட் விஷயம் எல்லாருமே வந்து கெட்டப் மாத்திடுவாங்க. அதை நம்ம நேற்று யாருமே நம்மளும் நோட் பண்ணல, உள்ள இருக்கிறவங்களும் யோசிக்கல. பிக் பாஸ் அதை வந்து ப்ராப்பரா டாஸ்க் உள்ளே கன்வே பண்ற மாதிரி ஸ்கூலு உங்க ஃபவுண்டர்லாம் இருக்கிறப்போ அது இப்படி இருந்துச்சுன்னு சொல்ற மாதிரி சொல்லி அதை பண்ண வச்சிட்டார். அப்புறம் கிளீன் ஷேவ்லாம் பண்ணிட்டாங்க. இன்னைக்குமே மாரல் சயின்ஸ் கிளாஸ்ல வந்து நேற்று காமெடியா போனாலுமே இன்னைக்கு வந்து அந்த கிளாஸ் உள்ள ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே வந்து பேருக்கு ஏற்ற மாதிரி மாரல் சயின்ஸ், மாரல் வேல்யூஸ் சொல்லித்தரன்ற பேர்ல ஒரு ரிவ்யூ ஃபீட்பேக் சொல்ற மாதிரி வந்து இந்த சீசன்ல இருக்கிற கண்டஸ்டன்ஸ்க்கு பொருத்தமான விஷயத்த சொல்ற மாதிரி வந்து ஜாக்லின் அதை பயன்படுத்திக்கிட்டாங்க. அதை பயன்படுத்தினது தப்பு இல்லை. அதே டைம்ல அவங்க ரோல்லே அது இருந்தாங்க, அவங்க ரோலுக்கு அது சூட் ஆகுது, ஸோ நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு பண்றப்போ அது தப்பு இல்லை. அதை பொறுமையா ஓகே நீ பண்றியா, நீ பண்றத பண்ணு, எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கிறப்போ நான் வச்சு செஞ்சுக்கிறேன், இல்லாட்டி ரிவ்யூல பாத்துக்கிறேன்ற மாதிரி மற்றவங்க வந்து மெச்சூர்டா இருக்கிறப்போ சத்யா மட்டும் ரொம்ப கோவப்பட்டு வெளியே எந்திரிச்சுலாம் போய் வந்து நெஞ்ச முறுக்கிட்டு நின்றாரு. இது அடிக்கடி பண்றாப்ல. டாஸ்க்ன்ற பேர்ல பண்றதும் பாக்குறதுக்கு நிஜமாவே நீ நடிக்கிறியா இல்லாட்டி வேணும்னே வந்து ட்ரிகர் ஆறியா, உன்னோட பிசிக்கல் ஸ்ட்ரென்த்தை காட்டுறியா அப்படின்ற மாதிரியும் சந்தேகம் வருது. ஆனா ஜாக்லின் விஷயத்துல வந்து நிஜமா தான் கோவப்பட்டு ட்ரிகராகி வெளியே போனாரு. வெளியே போயிட்டு திரும்ப உள்ள போனதுக்கு ரொம்ப ஆட்டிடியூட்லாம் காமிச்சு அச்சா உச்சான்னு வந்து எக்ஸ்கியூஸ்லாம் சொல்ல முடியாது, சாரி சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வந்து உட்கார்ந்தாரு. சத்யா, பிரியா, அந்த லவ் கண்டென்ட், அதுக்கு நடுவில் வர ராணவ், இவங்க விஷயமே வந்து நல்லா இருக்கு. ஐ மீன் ரொம்ப நேச்சுரலா தத்ரூபமா இருந்துச்சு பார்க்க. ஆனா அதுலயுமே வந்து சத்யாவுக்கு ராணுவ மேல காண்டா, பேசுறதெல்லாம் வன்மத்தை கத்துறாரா, டயலாக் பேசுறாரா, அண்ட் ராணுவமே வந்து ஒதுக்கப்படுறாரான்றது ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கு. ஆனா பவித்ரா பர்ஃபார்மன்ஸை கண்டிப்பா பாராட்டணும். ஸோ இந்த சத்யா பவித்ரா விஷயத்தை வச்சுதான் ஒரு பெரிய பிரளயமே உருவாச்சு இல்லையா. தீபக்கு கொடுத்த சீக்ரெட் டாஸ்க்கு. ஆனா வழக்கமா ப்ரோமோல நிறைய பிராங்க் வருது, எபிசோட் பார்த்ததுக்கப்புறம் பிராங்க்னு தெரியும், சீக்ரெட் டாஸ்க்னு தெரியும். இது இந்த சீசன் மட்டும் இல்லை, நிறைய சீசன் நடந்திருக்கு. இந்த சீசன்ல இப்படி ஒரு ப்ரோமோ வந்தோடனே கண்டிப்பா தெரிஞ்சு போச்சு இவங்க இதுக்கெல்லாம் வந்து லாயக் இல்லையே. அதுவும் இல்லாம இவங்க வந்து இந்த மாதிரி சண்டை போடுறதுக்கு இந்த சீசன்ல ஸ்கோப்பு இல்லை. ஏன்னா ஆரம்பத்திலே பாய்ஸ் வெர்சஸ் கேர்ள்ஸ் தான் இருக்க போதுன்னு பிரிச்சு விட்டு மொத்தமா சொதப்பிட்டாங்க. இல்லை தனக்கு தானே பிக் பாஸ் சூனியம் வச்சுக்கிச்சு. ஸோ இப்படி நடக்குதுன்ற மாதிரி யோசிச்சா ஓகே சீக்ரெட் டாஸ்க்கு நிறைய பேர் டவுட் வந்துருச்சு. உண்மையாவே அதே மாதிரி சீக்ரெட் டாஸ்க் தான். ஸோ சீக்ரெட் டாஸ்க்குன்ற காரணத்தினால எபிசோடே வந்து நம்ம தெரிஞ்சு பார்த்ததுனால வந்து போரிங்கான்னு கேட்டால் கண்டிப்பா இல்லை. ஏன்னா உண்மையாவே இந்த பிக் பாஸ் சீசன் 8ல உள்ள இருக்கிற எல்லா கண்டஸ்டன்ஸையும் மனசார ஒரு விஷயத்துல பாராட்டலாம். ஏன்னா சீக்ரெட் டாஸ்கா இருந்தாலும் அவங்க பண்ண பர்ஃபார்மன்ஸ் உண்மையாவே அந்த திக்கு முக்கு ஆட வைக்கணும்ன்ற அந்த வார்த்தையை வந்து அப்படியே செஞ்சு காமிச்சாங்க. எனக்கு உண்மையாவே வந்து மஞ்சரி அழுகிறப்போ, ஜாக்லின் அழுகிறப்போ, அப்புறம் ஜெஃப்ரி கோவப்படுறப்போ இதெல்லாம் பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா அவங்களுக்கு தெரியலையே இப்படி எமோஷன் ஆறாங்களேன்னு சொல்லிட்டு. அண்ட் வர்ஷினி அது பாட்டுக்கு பயந்து எவன் வாயை கிழிச்சிட போறான்னு சொல்லிட்டு அது பாட்டுக்கு கடைசியில பிரின்சிபல் மேல கை வச்சிட போறாங்கன்னு பயந்து ஒதுங்கி இருந்துச்சு. ஏன்னா பெர்ஃபார்மன்ஸ் எவ்வளோதான் வந்து நம்ம பெர்ஃபார்ம் பண்ணாலுமே ஏதாவது ஒரு கட்டத்தில் சிரிச்சிருவோம், இல்லை மனசு இறங்கி போய் சொல்லிடுவோம், வளரிடுவோம், எங்கேயாவது வந்து ஒரு சிங்க் மிஸ் ஆகிடும், டைலாக்ஸ் வந்து ரொம்ப ஃபேக் ஆகிடும், ஓவர் ஆக்டிங் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் உண்மையாகவே ராணவ், சத்யா, பவித்ரா, சௌந்தர்யா, ரியா எல்லாருமே, ரஞ்சித் ஒரு கேமியோ கொடுத்தாரு பார்த்தீங்களா, அது உண்மையாகவே மறுமலர்ச்சியில் வந்து அந்த அருவாளுங்கையமாக சுற்றுற ரஞ்சித் வந்து ஒரு நிமிஷம் வந்து ஒரு 2 மினிட்ஸ் டக்குன்னு ஒரு கலக்கிட்டு போனார்.
எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸுமே சூப்பராக இருந்துச்சு. குறிப்பாக ஹீரோ ஆஃப் த எபிசோடு இந்த டாஸ்க்கு அப்படின்னு சொன்னால், ஐ மீன் அட்லீஸ்ட் இந்த சீக்ரெட் டாஸ்கில் சொன்னால் ராணுவ கண்டிப்பாக சொல்லலாம். ராணுவ பேசுகிறப்போ வந்து உண்மையாகவே இவன் புலம்புறானா இல்லை நடிக்கிறானான்னு தெரியாத மாதிரி இருந்துச்சு. ஆனால் ராணுவ வந்து அவரோட உண்மையான எமோஷன்ஸையும் லைட்டாக உள்ள இந்த வீட்டில் நான் ஒதுக்கப்படுறேன்றதையும் காமிச்சதையும் பதிவு பண்ணிட்டாரு. அது ஒரு திறமை தான். ஒரு டாஸ்க்கு பர்ஃபார்மன்ஸ் வரப்போ நம்மளோட பர்சனல் இன்கேம் கேரக்டரையும் பதிவு பண்ணுறது ஒரு திறமை தான். அதில் ஒரு தப்பு ஒன்றும் இல்லை. சத்யா உண்மையாகவே பார்க்குறதுக்கு ரொம்ப ப்ராப்பராக வந்து யாரோ சொன்னாங்க இல்லையா, அவரை சொல்ல நினைக்கிறேன், ராணுவ தான் சொன்னாங்க நினைக்கிறேன். மஞ்சரி பார்த்தோன்னே அரையணும் போல இருக்குன்னு. அந்த மாதிரி வந்து எனக்கும் சத்யா பண்ணுறதை பார்க்குறப்போ அரையணும் போல இருந்துச்சு. ஒரு மாதிரி வந்து ஃபிசிக்கலாக தள்ளி விடுறது, அடிக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணுறப்போ பேசுகிறப்போ, அதுவும் க்ளீன் ஷேவ் பண்ணிட்டு பார்க்க ரொம்ப கொடூரமாக இருந்தாப்புல தெலுங்கு பட வில்லன் மாதிரியே. உண்மையாகவே வந்து அந்த அளவுக்கு அடிக்கிற போல இருக்குன்னா நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ உண்மையாகவே எல்லாரோட பர்ஃபார்மன்ஸும் நான் இவ்வளோ உண்மையாகவேன்னு பாராட்டுறேன்னா எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. சீம்லெஸ்ஸாக இருந்துச்சு, எங்கேயுமே பிசுறு தட்டலை. நான் சாஞ்சனாவோ இல்லை யாராவது எங்கேயாவது சிரிச்சிருவாங்க, இல்லை ஆர்ஜே ஆனந்த் எங்கேயாவது சிரிச்சிருவாங்க, இல்லை ரஞ்சித் வந்து இவ்வளோ கோபமாக பேசிகிட்டு இருக்கிறப்போ டக்குன்னு அவர் சிரிச்சிருவாரோ, செல்லம் தங்கன்னு வளரிடுவாரோ நான் யோசிச்சேன். ஆனால் உண்மையாகவே ப்ராப்பர் டீம் ஒர்க்கு நல்லா பண்ணாங்க. சீக்ரெட் டாஸ்க்குன்னு தெரியாமல் இது கொண்டு போயிட்டு லாஸ்ட்டில் பிக் பாஸ் இப்படி ஒன்று கொடுத்துருந்தாருன்னு ஒரு டக்குன்னு ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி ஒரு எடிட் பண்ணி காமிச்சிருந்தா கூட வந்து உண்மையாகவே எல்லாரும் நம்பியிருப்போம். அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி தான் ஆக்சுவலாக உண்மையாகவே பிக் பாஸ் எல்லாம் இருக்கும் முன்னாடிலாம். ஆனால் அவங்க தான் அதை கெடுத்துட்டாங்களே. இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அட்லீஸ்ட் சீக்ரெட் டாஸ்க் கொடுத்தாச்சு இப்படி ஏதாச்சும் நடக்க வைப்போம், அதை 2 ப்ரோமோ போடுவோம், ஒரு 1/2 மணி நேரம் ஒரு சண்டே போடுற மாதிரி நம்மளே ஒரு பின்பத்தை கிரியேட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு பிக் பாஸ் பண்ணார். அது பர்ஃபார்மன்ஸ் வைஸ் உள்ளே இருக்கிற முக்கால்வாசி பேர் ஆக்ட்ரஸ்ன்றதுனால ரொம்ப அழகாக பண்ணாங்க, உண்மையாக பாராட்டலாம். ஆனால் எண்ட் ஆஃப் த டே சீக்ரெட் டாஸ்க்கு தானே, ப்ராங்க் தானே, இதெல்லாம் ரவீந்தர் அப்பே பண்ணிட்டு போயிட்டாரே, இன்னைக்கு கொஞ்சம் பெருசாக பண்ணிங்க. ஆனால் ஒரு பக்கம் இதெல்லாம் எதை நோக்கி போகுது? ஸ்கூல் டாஸ்கில் ஒரு ப்ராங்க்கு, சீக்ரெட் டாஸ்க் அதெல்லாம் வச்சு முடிச்சிங்க. உண்மையான அந்த என்ன சொல்கிறது, பிக் பாஸ் கேமுக்கு உண்டான கான்ஃப்ளிக்ஸ்லாம் எப்போ உருவாக போகுது, அந்த எமோஷன்ஸ்லாம் எப்போ வெளியே வரப்போகுதுன்றதான் ஒரு புரியாத புதிராகவே இருக்குது. ஜெஃப்ரியெல்லாம் சட்டையை கழிச்சிட்டு சண்டைக்கு போயிட்டான், அந்த அளவுக்கு வந்து பர்ஃபார்ம் பண்ணாங்க. அண்டு முத்துவை பொறுத்த வரைக்கும் அது என்னமோ தெரில, ஜாக்லின்னு ஒரு மனுஷ பிறவியாக மதிக்கிறாரா இல்லையான்னு தெரில. ஏன்னா மஞ்சரி அழுகுது அப்படின்றத பெருசாக பேசிட்டு, ஆனால் ஜாக்கும் அழுகிறது வந்து கண்டென்ட்டுக்கா அவள் தெரிஞ்சு பண்ணுறாளா டாஸ்க்காக பண்ணுறாளான்னு தெரில, ஒரு வேளை இருக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசுறது வந்து ரொம்ப கேவலமாக இருந்துச்சு. ஏன்னா இவ்வளோ பெரிய கலவரம் சீக்ரெட் டாஸ்க்குன்னு தெரிஞ்சு பார்க்குற நமக்கே வந்து படப்படக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா இப்படி அடிச்சுக்க போகிறாங்க, இப்படி முட்டி மோதுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது சீக்ரெட்டுன்னு தெரியாத மேனேஜ்மெண்ட்டு கண்டஸ்டன்ஸை பார்க்கும்போது நமக்கே பாவமாக இருக்குது. ஜாக்லின் ஒரு கட்டத்தில் வந்து முடிஞ்சளவு சமாளிச்சு போராடி சண்டை போட்டுச்சு, கடைசியில் வந்து அழுக ஆரம்பிச்சிருச்சு. இந்த முத்துக்கு மட்டும் ஜாக்லின் அழுதாலோ எது பண்ணாலும் அது கண்டென்ட்டாவோ ஃபேக்காவோ தெரிறது என்ன ஒரு கேவலமான ஒரு புத்தின்னு தெரில. அவர் ஆரம்பத்துலேருந்தே ஜாக்லினை போட்டு அட்டாக் பண்ணுன்றதுல ரொம்ப உறுதியாக இருக்காரு. இன்னைக்கு அந்த விஷயத்தையுமே வந்து இன்டெரக்டாக பதிவு பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ நாளைக்கு அதாவது பிக் பாஸ் ஒரு வாட்டி முடிச்சுட்டு லாஸ்ட்டில் அந்த வேற ஒரு வாய்ஸ் வரும்ல, இன்னைக்கு இப்படி நடந்துச்சு இப்படி நடந்துச்சுன்னு. இந்த சீசன் எல்லாம் நடந்ததை சொல்லிகிட்டே இருக்காங்களே தவிர அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போன்னு ஏதோ தொடரும்னு போடுற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்காங்க. சீரியல் பார்க்குற மாதிரி இருக்குது. இன்னைக்கு கொஞ்சம் ஆக்ஷன் இருந்துச்சு, அதனால் ஒரு ஆறுதல். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.